மதுரை தெற்கு தெரு பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான பொறியியற் கல்வியினை அளிக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு துவக்கப்பட்டு வெகு சிறப்பாக செயல்பட்டு வரும் பொறியியற் கல்லூரி வைகை பொறியியல் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. மதுரை வைகை கல்வி அறக்கட்டளையானது 2009ஆம் ஆண்டு உலகத்தரம் வாய்ந்த கல்வி பணி செய்து வரும் பேராசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி கல்வி ஆர்வலர்களால் துவங்கப்பட்டது. அறக்கட்டளையின் கீழ் முதல் கல்வி நிறுவனமாக நமது வைகை பொறியியல் கல்லூரி 2012-13ஆம் ஆண்டு கல்வியாண்டில் நமது மதுரை பகுதியில் சீரும் சிறப்புமாக துவங்கப்பட்டது. நமது கல்லூரியில் அமைப்பியல் என்று சொல்லக்கூடிய சிவில் இன்ஜினியரிங் துறை, இயந்திரவியல் என்று சொல்லப்படுகின்ற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை, கணிப்பொறி அறிவியல் என்று சொல்லப்படுகின்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மின் அணுவியல் என்று தகவல் தொடர்பியல் என்று சொல்லப்படுகின்ற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மின்னியல் என சொல்லப்படுகின்ற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போன்ற பாடப்பிரிவுகளில் சிறப்பாக பயிற்சிகள் நமது மாணவர்களுக்கு நடத்தப்படுகின்றன. உலகத்தரம் வாய்ந்த ஆய்வக வசதிகள் உள்ளது. தேவையான அனைத்து கட்டமைப்பு மற்றும் ஆய்வக வசதிகளோடு நமது கல்லூரிக்கு பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. சிறப்பாக மதுரையிலிருந்து அனைத்து பகுதியிலிருந்தும் கல்லூரி பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. நமது மாணவர்கள் குறிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரிகளை அதிகம் கொண்ட கல்லூரி நமது கல்லூரியாகும். கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக நமது கல்லூரியில் படித்து வருகிறார்கள். இவர்களது முன்னேற்றத்திற்காக நாங்கள் கல்வி பணியோடு சேர்த்து அவர்களுடைய தனித்திறமையும் வளர்ப்பதற்காக மேலும் பல பயிற்சிகளை நடத்தி வருகிறோம். இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடமானது லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் என்ற இரு பெரும் பிரிவுகள் உள்ளன. ஷேப்பிங், ஸ்லாட்டிங், பல வகையான மில்லிங், ட்ரில்லிங் மற்றும் பல வகை கிரைண்டிங் மிஷின்களும் இங்கு அமைய பெற்றுள்ளன. இவைகளை கொண்டு பலவித நுண்ணிய இயந்திர பாகங்கள் செய்ய முடியும். இந்த இயந்திரங்கள் அனைத்திலும் மாணவர்கள் பிரத்யேக பயிற்சி பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த பயிற்சியானது தொழிற்சாலையில் அமைய பெற்றுள்ள இயந்திரங்களின் முன் உதாரணமாகும். இக்கல்லூரியில் உள்ள பொருள் திறனாய்வு கூடத்தில் அனைத்து கட்டுமான பொருட்களின் தரம் மற்றும் திறனை ஆய்வு செய்ய அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியது இந்த ஆய்வுக்கூடம். கட்டுமான பொருட்களாகிய செங்கல், மரக்கட்டை, கம்பி, கான்கிரீட், கனசதுரம் மற்றும் கான்கிரீட் உருளை போன்றவற்றின் கடினத்தன்மை மற்றும் தரத்தை கண்டறிய தேவையான அனைத்து இயந்திர வசதிகளையும் கொண்டு அமைய பெற்றுள்ளது இவ்வாய்வுக்கூடம். ஏசி மின்சாரத்தை டிசியாக மாற்றுவது மற்றும் இதன் அலைகளை CRO மூலம் எப்படி அறிவது என்பதை பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலம் இந்த ஆய்வகத்தில் சொல்லித்தரப்படுகிறது. UJT மற்றும் ரெசிஸ்டர்களை பயன்படுத்தி சாடூத் வேவ்ஃபார்மை எப்படி ஜெனரேட் செய்வது என்பதை சாடூத் ஜெனரேட்டர் மூலம் சொல்லித்தரப்படுகிறது. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் வேலை வாய்ப்பிற்கான அனைத்து பயிற்சிகளும் கொடுப்பதே கணிப்பொறி துறையின் இன்றியமையாத நோக்கமாக செயல்படுகிறது. கல்லூரியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. மாணாக்கர்களின் இயற்பியல் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இங்கு நிறைவேற்றப்படுகின்றன. இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. விளையாட்டு மற்றும் தலைமை பண்பு சம்பந்தமான
அனைத்து வழிகளிலும் மாணவர்கள் சிறந்து ஓங்குவதற்கு சிறப்பு முகாம்கள், பயிற்சி முகாம்கள், திறமை வாய்ந்த அனுபவமிக்க பேராசிரியர்களாலும் தொழில் நிறுவனத்திலிருந்து வரும் நேரடியான தொழில் நிறுவனத்தை சார்ந்தவர் அமைப்புகள் சார்ந்தவர்கள் மூலமாகவும் இந்த பயிற்சி வகுப்புகளும் முகாம்களும் அடிக்கடி நடத்தப்படுகின்றன. கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழ் வழி கல்வி பயின்று வந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வேலைவாய்ப்பு நலன் கருதி நாங்கள் ஆங்கிலத்தில் பயிற்சி மற்றும் அவர்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சிகளை முதலாம் ஆண்டிலிருந்தே ஒவ்வொரு வார இறுதியிலும் அதற்கான சிறப்பு வகுப்புகளை எடுத்து வருகிறோம். அவருடைய ஆங்கில புலமையும் மேம்படும் என நாங்கள் நம்புகிறோம். இது அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நமது கல்லூரியானது தலைவர் திருமதி இந்திரா ராமநாதன், செயலாளர் திருமதி தனலட்சுமி பூபதி மாணிக்கம் மற்றும் பொருளாளர்கள் திருமதி கிருஷ்ணவேணி மற்றும் ஜுஜாதா அவர்களின் சீரிய தலைமையில் பேராசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் நடைபெற்று வருகிறது. பொறியியற் கல்லூரியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரிவில் அதிநவீன இயந்திரங்களின் துணையுடன் தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் மிக தலைசிறந்த பொறியாளர்களாகவும் நல்ல சேவை மனப்பான்மை உள்ள குடிமகன்களாகவும் எங்களது மாணவர்களை உருவாக்குவதில் எங்களுடைய லட்சிய பாதை இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கல்லூரியானது மதுரை மேலூர் 4 வழிச்சாலையில் தெற்கு தெரு கிராமத்திற்கு அருகே நிறுவப்பட்டுள்ளது. நமது கல்லூரி கிராமப்புற மாணவர்களின் மேம்பாட்டுக்காக கல்வி சேவை செய்து வரும் பேராசிரியர்களால் துவங்கப்பட்ட கல்லூரி வெகு விரைவில் ஒரு நல்ல மதிப்பினை இந்த மதுரை மாவட்டத்தில் பெறும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து வசதிகளுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம், மாணாக்கர்களின் போக்குவரத்து வசதிக்காக பேருந்து வசதி என அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளோடு மிகச் சிறந்த பொறியாளர்களை உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம். சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.